திவாகர் அவர்கள் ஜிபி முத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஜிபி முத்துவ லோ காஸ்ட் நாங்க சொல்லல, மீடியா தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு மீடியாக்கள் மேல வைக்கிறாங்க. இதுல ஹிடன் ஃபேக்ட்ஸ் அபவுட் மீடியா வேற சொல்றாங்க. நான் என்ன ஹிடன் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ அத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ திவாகரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து திவாகர் கோமாளி மாதிரி ஏமாளி மாதிரி நடிச்சிருந்தாலும் போற போக்குல என்ன சொல்லிட்டாருன்னா சூர்யாவும் நானும் ஒண்ணு, சூர்யா விட நான் மேலு, சூர்யாவும் ஏசின் பார்த்து தான் நடிச்சாரு அப்படின்னு ஒவ்வொரு படியா ஏறி இப்ப இவ்வளவு தூரம் பேசுறாரு. எந்த இன்டர்வியூலும் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கான ஆன்சரே பண்றது இல்ல. ஆனா இதுல கொஞ்சம் சிவாஜி மாதிரி பண்ணுங்க, அஜித் மாதிரி பண்ணுங்க, நான் மட்டும் பண்ண தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டான கான்ட்ரவர்சி பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்கும் போது ஜிபி முத்துவ என்ன சொல்லிருக்காருன்னா லோ காஸ்ட் அப்படின்னு இருக்காரு. சுர்ஜித் அவர் கொலை பண்ணவன், அவனுக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றாரு. சோ இவங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க பெருமையா பேசுறதும், மிச்ச காஸ்ட்ல யாரா இருந்தா அவங்க லோவா பேசுறதும் இவர் இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஜிபி முத்து இதை பார்த்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்பதான் இன்டர்வியூ பார்த்த மாதிரி செத்தப்பையில என்ன இதுல நீ பேசுறா, நீ ஜிபி முத்துன்னு சொன்னா அந்த அவனா ஒரு ஆள அவன் அவன் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவன், கீழ்த்தரமானவனா? யாருல கீழ்த்தரமானவன்? இல்ல கீழ்த்தரமா நீ பேசுனா பாத்தியா, நீ தான் கீழ்த்தரமான ஆளு. மூச்ச கண்ணாடியில பாருல பண்ணி பையல, நீ ஒரு ஆளு மயிர்னு சொல்லி நீ பேசுற பாத்தியா? இல்ல ஒரு ஃபேண்ட் மாதிரி நிக்கல உனக்கு சொன்னா புரியாதா? செத்த பையல ஃபேண்ட் மாதிரி நிக்க உனக்கு பண்ணி மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன தராதரம் இல்லாம அது இல்லாத இது இல்லாம பேசுற, நீ விளங்காத பையல. மூஞ்சி மோர கட்டையும் பாரு, மூஞ்சி மோர கட்டையும் பண்ணி கூட ஒழுங்கா நடந்து போவோம். இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஜிபி முத்து நல்லா பேசிருக்காரு, காமெடியா பேசிருக்காரு, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தப்பு. இதுல ஜிபி முத்துவும் ஒரு தப்பு பண்ணிருக்காரு, அதுதான் பாடி ஷேமிங். பொதுவாவே பாத்தீங்கன்னா பொது இடத்துல பாடி ஷேமிங் பண்றது, அது யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அது திவாகரன் இல்ல, யாரா இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்றது தப்பு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல, இவ்வளவு பெரிய சோசியல் மீடியால அத்தனை மக்கள் லட்ச மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல யாரா இருந்தாலும் நான் பாடி ஷேமிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டுறது அது பயங்கர ஹிட்டா போகுது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திவாகர் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி காசே கொடுக்காம மீடியா சேனல்ஸ்ல இன்டர்வியூ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க என்ன பத்தி. ஆக்சுவலி இவரோட ஃபேமுக்கு மீடியால எல்லாருமே இன்டர்வியூ எடுத்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா டக்குன்னு மீடியா மேலாம் பழிய போட்டாங்க. நிறைய இன்ஃபுளுசர் சொன்னதும் அதுதான். ஆனா இவங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது மட்டும் இனிக்குது. கமிங் டு த பாயிண்ட், உண்மை என்னன்னா இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை வளர்க்குறீங்க அப்படின்னாவே தானாவே அவங்க மீடியால வருவாங்க. அதுக்கு நீங்க லட்சக்கணக்கான வியூஸ் கொடுக்குறீங்க. இந்த சேனல்ல நீங்க எந்த ஒரு பெரிய சேனல் எடுத்துட்டாலும் ஒரு பாப்புலர் வீடியோஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா அங்க இன்ஃபுளுசர் வீடியோவா தான் இருக்கும். அஸ்மிதாவோடது, ஜெயசிராதி பத்தி. சோ இவங்களை பத்தி நாட்டுக்கு தேவையானது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா நீங்களே அந்த வீடியோவை என் வரைக்கும் பாக்குறீங்க அப்படிங்கறத கசப்பான உண்மை. சோ நீங்க திறமையான ஆளா இருக்கிறவங்கள வளர்த்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மீடியால வளருவாங்க. ஆனா நீங்க திறமையே இல்லாத ஆட்கள் சொல்லி அவங்க வீடியோவும் பார்த்து மிச்ச சேனல்ஸ்க்கும் நீங்க லட்சக்கணக்கில் வியூஸ் கொடுத்தீங்கன்னா சேனல் வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டு வச்சுதான் இன்டர்வியூ எடுப்பாங்க லேக்ஸ் கணக்கான வியூஸ்க்கு. ஆனா நீங்க இவங்களையும் வளர்த்து விடுறது போல நீங்க திறமையா இருக்கவங்களை வளர்த்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீடியா கொண்டு வரும். சோ இந்த வீடியோல உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.